என் ஆனந்த உறவுகளே, எல்லா உறவுகளும் எப்படி இருக்கீங்க? அம்மாவோட காலை வணக்கம். உறவுகள் என்பது ஒவ்வொரு நாட்களும் நமக்குள் விரிசல்கள் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு தாய் வழி உறவுகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள், அத்தனை உறவுகளுக்குள்ளும் ஏதோ ஒரு பிரிவினைகள், ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்குது. அதையெல்லாம் தாண்டி இப்ப புதிதாக நண்பர்கள், அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வங்கள், நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்கள் அப்படிங்கிற நிறைய உறவுகள் புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு புதுசாக நமக்கு கிடைக்குது. காலத்தின் கட்டாயம் என்ன என்று பார்த்தால், நீங்க தனிமையில யோசிக்கக்கூடியது, நீங்க எத நினைக்கிறீங்களோ அது நடந்தே தீரும் என்பதுதான் காலத்தின் கட்டாயம். அப்படி இருக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கையில நீங்க முதல் உங்களிடம் தோற்றுக்கொண்டே இருப்பதனால, உங்களோட வாழ்க்கையில கட்டாயம் நீங்க தோல்விகள தானே சந்திப்பீங்க. உங்ககிட்டவே நீங்க தோத்துட்டு இருக்கும்போது, நீங்க வாழ்க்கையில தோல்விகள தானே சந்திப்பீங்க அப்படின்னு நான் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை நீங்க ஆழமாக நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு கட்டத்திலும் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்மள சுத்தி இருக்கிறவர்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகளை நம்மை நம்ம கவனித்து பார்த்தால் நமக்கு எல்லா விஷயங்களும் ஒரு விஷயங்கள் கட்டாய உணர்வுக்கு வரும். எந்த ஒரு சூழ்நிலைகளையுமே உங்களுக்கு நான் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களோட நார்மலா ஒவ்வொரு நேரங்களையுமே உங்களுக்கு நான் புதிதா உங்களோட மனசுக்கு ஏற்றபடி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க எந்த சூழ்நிலைகளையுமே நான் அப்படிங்கிறதை தவிர்த்து, நான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு இந்த பிரபஞ்சம் காரணம். ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க வந்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்விகளோட கொண்டு வாங்க. நெறைய பேர் என்ன நினைச்சீங்க யோசிச்சு பாருங்க. இந்த 1 வாரம் போயிட்டு வந்துடலாமா? இன்னும் 2 வாரம் போயிட்டு வந்துடலாமா? அதுக்கடுத்து பார்த்துக்கலாமா? அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. இப்ப நீங்க அதே மாரி தான் உங்க மனசுல நீங்க நினைச்சது உங்களுக்கு இப்ப நடந்துருச்சு பாருங்க. இப்போ வந்துட்டு நீங்க உங்களுக்குள்ள வெற்றி பெற்றீங்களா? இல்லாட்டா உங்களோட எண்ணங்கள் வெற்றி பெற்றதானா? உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுக்கு வெற்றி பெற்றது. அப்படி ஒரு நிலைய நீங்க எப்போதைக்கு நினைக்கிறீங்களோ, அப்ப இந்த பிரபஞ்சத்தோட நீங்க கட்டாயமா எதிரிகளா தான் மாறுறீங்க. இந்த பிரபஞ்சம் என்பது தெய்வம். இந்த பிரபஞ்சம் தான் இறை. இதை நம்ம எப்பொழுது ஒருநிலைப்பட்டு நேசிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம தான் கவனிக்கணும். உள் மனதுல எதை நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்களோ, அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, எதற்காக வந்துட்டு தேவையில்லாம எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு பிரச்சனைகள் தீரல, இத நீங்க நினைச்சிட்டே இருக்கும்போது அது நிறைவேறுது. எனக்கு கஷ்டம் இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு தீரலன்னா அதுதான் நிறைவேறுது. உங்களோட வாழ்க்கையில நீங்கள் நீங்களாக இருந்தால் போதுமானது. இந்த பிரபஞ்சம் உங்களை வழிநடத்தி கொண்டு வரும். அதையெல்லாம் தாண்டி நீங்க நினைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு தோல்விகள் என்ற துன்பத்தை தான் தருது. இன்ற நாள் மட்டுமில்ல, எல்லா நாளும் நம்ம சுகமா வாழணும். ஆ மனசு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆனந்த நிலைகள் இருக்குது. ஏன்னா, ஆ திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெள்ளி, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம அல்வா குடுத்துருக்குறோம். அத்தன பேருமே சொன்ன விஷயங்கள் என்ன, "இந்த ஆண்டு திருவிழா ரொம்ப சிறப்பு" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் நம்ம கோவிலிருந்தே எல்லா விசேஷமும் போனதுனால, அ ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது. உங்க எல்லாருக்குமே இந்த WhatsAppல இருக்க அத்தன பேர் நீங்க வந்திருக்க உங்க எல்லாருக்குமே தெரியும். உண்மைதானே? அவ்ளோ அழகா நீங்க எல்லாரும் பண்ணும்பொழுது, நீங்கள் என் தாயின் கோவில் திருவிழாவை சிறப்பா நடத்தி தருவேன் நீங்க நினைச்சீங்க, அது வெற்றி பெற்றது. சில பேரு ஆமா அப்படின்னு நினைச்சீங்க. நீங்க இதை பார்க்க கூட உங்களுக்கு பாக்கியம் கிடைக்காம துரதிர்ஷ்டவாளிகளா இருக்கிறீங்க. பார்த்த கண்களுக்கு எது நடத்தி வைக்கணுமோ முடியும். பார்க்காத கண்களுக்கு உண்மையிலே பார்க்க இந்த பூமியில எதுவும் குடுத்து வைக்காது தான். எல்லா நேரமும் நல்ல நேரமாகவே அமையட்டும். சுகமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். இன்று விடிந்த பொழுது உங்களுக்கு ஜெயமாக இருக்கட்டும். எல்லா நேரங்களும் தாய் பவானி உங்களுள் இருப்பாள். நான் என்ற ஒரு வார்த்தைய விட்டு இந்த பிரபஞ்சம் தான் நாம். அந்த நாமோட சேர்ந்து வேண்டலாமா? வாழலாமா? ஜெய் பவானி. மீண்டும் வணக்கம்.